ப்ளம் கேக்கு செய்ய வேண்டிய ஃப்ரூட்ஸ் மிக்சிங் வந்து 2 டைப்பாக நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, எந்தெந்த ஃப்ரூட்ஸை கழுவி வெயிலில் காய போடணுமோ அதெல்லாம் வெயிலில் காய போட்டுட்டு, மறுநாள் வந்து அந்த ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு, அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டான ஒரு சர்ஃபேஸில் போட்டு, அதை நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணணும். இது கூட அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நாள் ஆல்கஹாலில் நம்ம ஊற போட்டு வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிராண்டடான ஆல்கஹால் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஆல்கஹால் யூஸ் பண்ண விருப்பமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஸோ நான் வந்து நல்ல இது இப்போ சேல்ஸுக்கு நம்ம இறக்குறோம், இதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி நீட்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ப்ளம் கேக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமான குவான்டிட்டியில் எல்லாம் வாங்கி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இதோட டேஸ்ட் இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிற ஓரளவு ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு நாள் ஆல்கஹால் ஊற்றிட்டு இதை வந்து காற்று புகாமல் நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ஆட் பண்ணணும். அதுக்காக 25 கிலோ போல் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து இந்த ஆரஞ்சை கட் பண்ணிவிட்டு அதோட விதை எதுவும் சேராமல் அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதாவது இதை வந்து என்ன சொல்ல, மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அரைச்சி அந்த மாதிரி ஜூஸ் எடுக்கக்கூடாது. இதை வந்து ஜூஸ் பிழியறதுக்கான மிக்ஸி இருக்கும். அந்த மிக்ஸியில் நம்ம சிட்ரஸ் ஜூஸ் எல்லாம் எடுக்கிற மிக்ஸி இருக்கும். நம்மளோட பட்ஜெட்டில் அதை வாங்க முடியும்னா அது வாங்கலாம். நான் இதாக இருக்கு இல்லையா ஒரு பொருள் வந்து ஜூஸ் பிழியிறது, இது தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 249 ரூபா. கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இதை கட் பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துட்டு, இந்த ஜூஸை நம்ம ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஆல்கஹாலில், அந்த ஆல்கஹால் கூட நம்ம இதையும் ஊற்றி வச்சுக்கணும். இப்படி நம்ம ஆல்கஹால் அப்புறம் ஜூஸு நிறைய ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற வைக்கிறனால தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 40 நாளுக்கு மேலே இது ஊறுச்சுன்னா இதில் செய்கிற கேக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளம் கேக்கோட ஸ்பெஷல்.